பேசாம வீட்டுக்குள்ள போய் அட்டாக் பண்ணிடலாமா? டேய், சுத்திலும் வீடுகள்லாம் இருக்கு, ரொம்ப ரிஸ்க் ஆயிடும்டா. வேணா ஒன்று செய்வோம். சொல்லு. தண்ணி கேட்குற மாதிரி போய் தண்ணி கேட்போம். பார்ட்டி எப்படியும் வெளியே வரும். போட்டு தள்ளிடலாம். சரி வா போவோம். தட்டா. வணக்கம்மா. வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க கார் டிரைவரு. கொஞ்சம் தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குங்களா? அண்ணே, தண்ணி கேட்டீங்களாண்ணே? ஆமா சார். இந்தாங்கண்ணே. போதுங்களா? போதும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். சரி, வாங்கண்ணே வாங்கண்ணே. என்னாச்சுண்ணே? வந்துருவாங்க, இருடா. நேரம் ஆகுது, ஆளையே காணோம். வந்துருவாங்க, இருடா. விச்சு, வாங்க, நீ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? இல்ல, ஆபீஸ்க்கு 2 நாள் போகாம இருந்தல்ல, வேலையெல்லாம் பெண்டிங். அதான் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு வரேன். எதுக்காக என்ன வர சொன்னீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, நீ முக்கியமான விஷயம்தான். அன்னைக்கு வாட்ச்மேன் வீட்ல இருந்து நம்ம டென்ஷனா வெளியே வந்த அப்புறம் நாங்க உங்களை பார்க்கவே இல்லைல்ல. நாம எடுக்கிற எல்லா முயற்சியும் தப்பாயிட்டே போகுது. அதான் உங்களை பார்த்து சமாதானம் பண்ணிட்டு போலாமேன்னு. நாமும் ஒண்ணு நினைச்சோம், அது ஒண்ணு நடந்துருச்சு. நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க, அதை நினைச்சாதான் எங்களுக்கும் வருத்தமா இருக்கு. தேங்க்ஸ் விச்சு. எனக்காக நீங்க கவலைப்படுறது மட்டும் இல்லாம என்னோட சேர்ந்து போராடுறீங்களே, அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
கௌரி இப்ப எப்படி இருக்கா? செக்கப் எல்லாம் கரெக்டா கூட்டு போறீங்களா? அண்ணி கௌரி நல்லா இருக்கா. என்ன அப்பப்போ லைட்டா வலி வருதுன்னு சொல்றா. பட் ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்ல. கௌரிய நல்லா பாத்துக்கோங்க. தாய் இல்லாதவ. நான் தான் அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணி உங்களுக்கு அந்த கவலையே வேணாம். எங்க அம்மா அப்பாவும் மாத்தி மாத்தி போட்டி போட்டு அவளை தாங்கிட்டு இருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க நீ. அண்ணி அதுக்கப்புறம் சம்பந்தம் ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்ல தினேஷ், அன்னைக்கு நேர்ல பார்த்து நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். அண்ணி நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இந்த சம்பந்தத்தை இனிமேல் போய் பார்க்க வேணாம். ஏன் சொல்றேன்னா அவன் எதுக்கும் துணிஞ்சவன். அதுலயும் நீங்க அவனை தனியா போய் பார்க்கறது ரொம்ப ஆபத்து. இல்ல விஜயம், அவனோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என் அத்தைக்கு அவன் பண்ண துரோகத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடவே மாட்டேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அங்க அத்தை எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. சரிங்க. மாமி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைங்க. முகம் அலம்பிட்டு வரேன். மாமி, என்ன மாமி எல்லாம் அப்படியே இருக்கு? யாரும் சாப்பிடலையா? இங்க யார் சாப்பிட்டா? காத்தாலே நீ கோச்சுட்டு இங்க ஆத்துல சாப்பிடாம கையில டிஃபன் பாக்ஸும் எடுத்துக்காம நீ பாட்டுக்கு ஆபீஸ்க்கு போயிட்ட. உங்க அத்தை என்னடானா நான் சாப்பிட்ட இடத்தை சாதிக்க பாருன்னு கோச்சுட்டு ஓரமா போய் உட்காந்துட்டா. காத்தால அந்த தூண் பக்கத்துல உட்கார்ந்தவங்க தான் இன்னும் அந்த இடத்த விட்டு நகர்ல. என்ன பாரு, மாமி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் ஃபோன் பண்ணலாம் தான் போனேன், ஆனா என்ன பண்ண விடலையே. எதுக்காக பண்ணணும், யாருக்கு பண்ணணும்னு கேக்குறா. சரி மாத்திரையாவது போட்டுக்குங்கன்னு சொன்ன, பிடிவாதமா வேண்டான்னுட்டாங்க. அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. என்ன மாமி நீங்க? அத்தை சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு என்னத்துக்காகும்? தலங்க நீங்க. உங்களை நம்பி விட்டுட்டு போன பாருங்க, என்ன சொல்லணும்? நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்டாதானே. நான் என்ன பண்றது? அத்தை சாப்பிடுங்க. இத பாருங்க அத்தை, நீங்க சாப்பிடாம பட்னி கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உங்க கோவத்தை நீங்க சாப்பாடு மேலதான் காட்டணுமா? ஆமா, வேற யார் மேல கோவத்தை காட்ட முடியும்? சாப்பாட்டு மேலதான் காட்ட முடியும். பெரியவங்கன்ற மரியாதை கொடுத்து என் பேச்சை யார் கேக்குறாங்க? அத்தை, யார் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலங்கிறீங்க? உங்க வார்த்தைக்கு மட்டும் இல்ல அத்தை, உங்க நிழலுக்கு மரியாதை கொடுக்கறவனா? இதெல்லாம் வெறும் பேச்சுதான். அத்தை, உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது.
அதை என்னால தாங்கிக்க முடியாது அத்தை. காலையில் நடந்த ஒரு விஷயத்தை தவிர நான் வேற எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்காம நடந்திருக்க? அப்படி ஏதாவது நான் நடந்திருந்தா என்ன அடிங்க, திட்டுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அத்தை. உங்களை விட்டா எனக்கு வேற யார் அத்தை இருக்காங்க? உங்களை நான் அத்தைன்னு உறவுக்காக கூப்பிட்டாலும் மனசுல நான் உங்களை அம்மாவை தான் அத்தை பாக்குறேன். சின்ன வயசுலயே அம்மாவை பறி கொடுத்தவனா உங்க உருவத்துல செத்து போன என் அம்மாவே உயிரோட வந்துட்டுதாவே நான் பாக்குறேன். அழக்கூடாதும்மா, நீ அழக்கூடாது. இந்த சந்தோஷம்தான் எனக்கு வேணும். நான், நீங்க, மாமி, நம்ம 3 பேரும் வாழற இந்த சின்ன உலகம் தான் எனக்கு வேணும். கடைசி வரைக்கும் நம்ம 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இப்படியே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துடணுங்கிறது தான் என் ஆசை. நீ சொல்றது கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும் நந்தினி. ஆனா நிஜ வாழ்க்கைக்கே அதெல்லாம் ஒத்து வராதும்மா. எத்தனை காலத்துக்கு தான் நாம இப்படியே வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறேன். அதுவும் நான் இப்ப இருக்கிற நிலைமையில உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அத்தை, வார்த்தைக்கு வார்த்தை அத்தைன்னு கூப்பிடுறியே, அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. வெற்றிடமா தான் இருக்கும். அப்புறம் உனக்கு துணைய யாருமா இருப்பாங்க? ஒருவேளை திடீர்னு உங்களுக்கு முன்னாடி நான் போயிட்டா அப்புறம் உங்களுக்கு யாரத்த துணையா இருப்பாங்க? நீங்களும் தனியா தானே இருப்பீங்க. என்னது இது? என்ன சக்திமா, அவதான் ஏதோ தெரியாம பேசுறான்னா நீங்களும் அவளோட சேர்ந்துட்டு நான் போறேன் நீ போறேன்னு என்னது அபசகுனமா பேசிட்டு இருக்க? அதுவும் விளக்க வச்ச நேரத்துல. அதெல்லாம் விடுங்க. காத்தால இருந்து யாருமே சாப்பிடல. முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க, நான் பிசைஞ்சு தரேன். ஆளுக்கு ஒரு பிடி சாப்பிடுங்க முதல்ல. புடி நந்தினி, வாங்கிக்கோ. சக்திமா, நீங்க முதல்ல வாங்கிக்கோங்க, அப்பதான் அவளும் சாப்பிடுவோம். வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ. இப்போ அம்மா நீங்க சாப்பிடுங்க. சக்திமா சாப்பிட்டாச்சு.